2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில ஒரு கணிக்க முடியாத தேர்தல் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் சூழல் பெரிய அளவில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி பார்த்த தலைவர்கள் இன்னைக்கு அவர்களுடைய பொசிஷன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் ஒரு இமேஜ் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறீங்க? இல்லை 2026 தேர்தல் அப்படிங்கிறது வந்து அவங்க 21 தேர்தலோட தீர்மானிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக திமுக வந்து பார்க்குறாங்க. அது ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தலைமை உருவாக்கப்படுது இல்லையா. 21 தேர்தலில் தான் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தலைமை வந்து உருவாக்கி அவர் நினைத்த அந்த முதலமைச்சர்ன்ற பதவியை வந்து அடைந்தார். அப்போ ஒரு பேஸ் லைன்ஸ் வந்து அவருக்கு உருவாக்கப்பட்டது. ஸ்டாலின்ங்கிற தலைமை வந்து யாரு, நீங்க ஒரு மரபு வரிசை இருக்கு இல்லையா, திராவிட இயக்க மரபு வரிசைன்னு இருக்குது, திமுக மரபு வரிசைன்னு இருக்குது. இப்போ அண்ணா கலைஞர் அந்த மாதிரி தான் இருக்கட்டும், இல்லை பெரியார்லேருந்து பெரியார் அண்ணா கலைஞர் அதன் பிறகு அப்படின்னு இந்த மரபு வரிசையில் ஒரு மாடர்ன் ஃபேஸாக வந்து இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு மாடர்ன் ஃபேஸாக வந்து ஸ்டாலின் இருப்பார் அல்லது அவர் இருக்க போகிறார். இந்த கற்பனையில் வந்து 21 தேர்தலினுடைய உரையாடல்கள் வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ நான் அந்த டைம்லலாம் நானே அது சம்பந்தமான கட்டுரைகள்லாம் வந்து எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து 21 தேர்தலுக்கு முன்பு மார்ச் மாதம் அவருடைய பிறந்த நாள் அப்போ கனையாழியில் வந்து ஸ்டாலினும் களமும் வரலாறுன்னு ஒரு கட்டுரை, அது ஒரு விமர்சனபூர்வமான கட்டுரை தான், ஸ்டாலின் தலைமையை குறித்து அந்த கட்டுரை வந்து எழுதினேன். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான குட் பாயிண்ட்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணி அப்புறம் முரசொலியில் அவங்க வந்து போட்டாங்க. அந்த இமேஜை தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டு காலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டாலினை ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு திராவிட இயக்க அரசியல் முகம், நூற்றாண்டுகள திராவிட இயக்க அரசியல் இருக்கு, அதற்கான 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு மாடர்ன் ஃபேஸ் அவர், அதாவது ஒரு சமூக நீதி அரசியல் ப்ளஸ் வந்து இந்த மாடர்ன் டெவலப்மெண்ட் அரசியல் இருக்குல்ல, நியோ லிபரல் மாடர்ன் டெவலப்மெண்ட் அரசியல். இப்போ இதை வைத்து இப்போ தி வீக்கிலலாம் ஒரு புக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, லட்சுமி அப்படின்னு ஒரு பத்திரிகையில் இருக்காங்களே, அவங்க தலைமையில் குழுவில் வந்து புத்தகம்லாம் கொண்டு வந்தாங்க. இதை வந்து தொடர்ந்து அவருடைய இமேஜுக்கு மேலே வந்து கன்செப்ட் பண்ணுறாங்க. இந்த இமேஜை செல் பண்ணுறதுனா இதற்கான வாக்கு வங்கியை திரட்டக்கூடிய இந்த இமேஜுக்கு கீழே வந்து எல்லா தரப்பினரையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்க முடியுமான்னு திமுக வந்து முயற்சிக்கிறாங்க. இப்ப மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், கலைஞர் அவர்களாகட்டும், அவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் ரஜினிகாந்த் தான் அதை வந்து ஒரு மேடையில வந்து பப்ளிக்காவே சொன்னாரு. அது ஒரு பெரிய சோசியல் டிஸ்கஷனாகவும் மாறுச்சு. ஸோ அந்த வேகத்தை, அந்த வெற்றிடத்தை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நிரப்பியிருக்காருன்னு பாக்குறீங்களா, இல்ல அதுல இன்னும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? நிரப்பியிருக்க வேண்டியவர் அவர் தான் அந்த இடத்தை நிரப்பி இருக்கணும். ஆனால் வந்து அவரால் நிரப்ப முடியல. அது பல காரணங்கள் வந்து அது இருக்கு. அது தனிப்பட்ட வகையில் அவருடைய உடல்நிலை அது ஒரு காரணமா இருக்கலாம். உடனடியாக அவசரமாக அடுத்த தலைமையை வந்து அவர்கள் தயார் செய்தது அது ஒரு காரணம். ஏன்னா வந்து அப்படி வந்து பண்ண மாட்டாங்க இல்லையா. நீங்க 21 தேர்தலெல்லாம் ஸ்டாலின்ங்கிற ஒரு தலைமையினுடைய வளர்ச்சியை முழுமையாக வந்து பார்க்கிறோம். அப்போ அந்த தலைமை என்ன பண்ணுதுன்னு ஒரு 5 ஆண்டு காலம் முழுமையாக பார்ப்பதற்கு அனுமதிச்சிருக்கணும். நம்ம வந்து அந்த தலைமை நம்ம தான் ஆட்சி வந்து கொடுக்கப்படுதும் போது இந்த தலைமை என்ன பண்ணுது அப்படின்னு. ஆனால் உடனடியாக இன்னொரு ஏற்பாடு வந்து செய்யப்படுது இல்லையா. வந்து நீங்க விமர்சனமா சொல்றீங்க. பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல வாக்ஸ் பாப்க்கெல்லாம் போறோம். அப்போ கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாலின் மீது அதிருப்தி இருக்கிறதா, ஸ்டாலின் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டா எல்லாருமே வந்து பிடிக்கும் தான் சொல்றாங்க. அந்த மெஜாரிட்டி வந்து பிடிக்கும்ன்றது தான் அவங்களுடைய பதிலா இருக்கு. அவருடைய இமேஜ் வந்து பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல அவரும் வந்து முயற்சி செய்து அவருக்கு எதெல்லாம் நெருக்கடியாக இருந்ததோ, எதெல்லாம் வந்து அவரால் முடியாத ஒன்றா இருந்ததோ எல்லாத்தையும் இன்னைக்கு சாத்தியப்படுத்தி காமிக்கிறாரு. இந்த கேம்பெயின்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் ஒரு ஸ்டார் கேம்பெயினரா தெரிகிறாரு. 73, 74 வயசுல இவ்வளவு இடங்களுக்கு டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுடைய உயரம் வந்து பெரியதாக தானே இருக்கு. இல்ல என்னன்னா அது அந்த இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டாலினுடைய தலைமை வந்து முழுமையாக வீழ்ச்சி அடைந்துருச்சுன்றது இருக்குல்ல, அந்த தோற்றம் வந்து விடாமல் திமுக மிக வெற்றிகரமாக அதை வந்து பிரச்சாரத்தின் வழியாகவும் தங்களுடைய ஒரு கேம்பெயின் சிஸ்டம் வழியாகவும் தங்களுடைய நெட்வொர்க் பலத்தின் வழியாகவும் அதை வந்து அவங்க உறுதி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் தலைமை மொத்தமாக வீழ்ந்துருச்சு, நீங்கள் வந்து ஒரு தலைமை வீழ்றதை கணக்கு இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது நடக்காத ஒரு தோற்றத்தை ஒரு பெர்செப்ஷன் இதில் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ ஸ்டாலின் பிம்பம் அப்படின்னு ஒன்று கட்டமைக்கப்படுது இல்லையா, அதனுடைய வாக்கு வங்கி யாராக இருக்க வேண்டும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ அந்த கணக்குக்கும் திமுக ஒரு கூட்டணி அமைத்திருக்கு. அந்த கணக்கை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது பொருந்துதா இல்லையான்னு சொல்லி தெரியும். பட் ஆனால் ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் வெற்றியை பதிவு செய்ய முடியுது. நீங்கள் கலைஞர் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அந்த கூட்டணி ஒன்றா இருக்காது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக 2017க்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களையும் வெற்றியை பதிவு செய்கிறார். அந்த கூட்டணியும் ஒருமித்த குரலாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அது வந்து 26 ஒரு எடுத்துக்காட்டு. 26 தேர்தலில் அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் விமர்சனமே வெளியே போகல இல்ல. இப்ப நீங்க வந்து சேர்ந்து இருக்கறாங்க அப்படினா சந்தோஷமா இருக்கறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அது மட்டுமே வெற்றி ஆயிடுது. சேர்ந்து இருப்பதே பிரச்சனைக்குரியதா ஒரு தேர்தல்ல மாறுது இருக்குல்ல.
இவங்க வெளில கூட வந்திருக்கலாம்ப்பா இதுக்குன்ற மாதிரி. இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர்றாரு. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர்றது, பிரச்சாரம் என்ன செய்கிறார், எப்படி ஓட்டு கேட்கிறாருங்கிறது கவனிக்கப்படல. ஸ்டாலின் பேரை சொல்றாரா இல்லையாங்கிறது அங்க வந்து கவனத்துக்குரிய பொருளா மாறுது. திமுகவுக்கு நேரடியாக ஓட்டு கேட்கிறாரா இல்லையாங்கிறது அங்க கவனத்துக்குரிய பொருளா மாறுது. நீங்க திமுக அவர் மேல பேசும்போது இந்தியா பிளாக் ஆதரிங்கன்னு வந்து பேசுறாரு. ஆனா அது இந்தியா பிளாக்கா, அப்படி இந்தியா பிளாக்குக்கான எசன்ஸோட அந்த கூட நீங்க இருக்கா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவே கொஸ்டின் பண்ணப்பட்டது. சோசியல் மீடியால வைரல் ஆகக்கூடிய இல்ல சோசியல் மீடியால விவாதமாகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பெருவாரியாக மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல சோசியல் மீடியால தானே பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் அதுலயும் இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாங்கிறது தனித்த ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம இப்போ தொலைக்காட்சியில் இதே வந்து ஊடகம் நம்ம எடுத்துக்கிட்டா, இப்போ தொலைக்காட்சியில் போட்டுட்டாங்கிறதுக்காகவே அதை நம்ம உண்மையை எடுத்துக்க முடியுமா, நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதை பார்க்கறது மக்கள் தானே. இன்ஃபேக்ட் தொலைக்காட்சியில் போடுறது கூட வந்து செய்தியாளர்கள் தான் போடுறோம். நம்ம செய்தியாளர்கள் போடுறோம். நம்ம வந்து வர செய்தி அடிப்படையில் போடுறோம். சோஷியல் மீடியான்றது தனி மனிதர்கள் டெமோக்ராட்டிக்காக ஒப்பீனியனை வந்து பதிவு பண்ணுறான் இல்லையா. இப்போ அதை வந்து நம்ம அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யாரோ போடுறாங்கன்னு பார்க்க வேணாம். அந்த ஒரு விமர்சன கண்ணோட்டங்கிறது உருவாகுது இல்லை. ஒரு குறிப்பிட்டதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க, பிரச்சாரம் கவனிக்க இத்தனைக்கும் அவர் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ராகுலோட பிரச்சாரத்திலேயே. அவர் கடைசியாக சொல்லும் பொழுது சில திட்டங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லி இந்த திட்டங்களுக்காகலாம் வாக்களிங்கன்னு கேட்குறாரு. அதை பற்றின சிறு சலனம் கூட இங்கே வரல ராகுல் பிரச்சாரத்தில். ராகுல் பொன்னேரிகள் பேசி முடித்த உடனேயே வந்து ஸ்டாலின் பேரை சொல்லலை, திமுக கூட்டணியை அப்படின்றத அவர் வந்து முன்னிறுத்தலை, இந்தியா பிளாக் அலையன்ஸ் தான் சொல்றாரு. இப்போ இந்தியா பிளாக் அலையன்ஸ் சொல்றது ஏன் விவாத பொருளாக மாறுது? ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா, இந்தியா பிளாக் அலையன்ஸுக்கு ஸ்டாலினை தலைவராக்கிடணும். அப்போ ஸ்டாலினை தலைவராக்குறதுன்னா அந்த தலைமை பதவியிலேருந்து யாரை நீக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ்ல வந்து அந்த தலைமை பதவி இருக்கு இல்லையா. அது திமுக இருந்து யாரும் சொல்ல இல்ல. இப்ப மணிசங்கர் ஐயர் வந்து சொல்றாருன்னா அவருக்கு வந்து காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தி இருக்கு. இல்ல மணிசங்கர் ஐயரை பேச வைப்பது யாருன்றது அது எல்லாமே சர்ச்சை மாதிரி ஆயிடும். வந்துட்டு யார் ஏன் பேசுறாரு, மணிசங்கர் ஐயர் பேசுறது காங்கிரஸ் மறுக்குது, திமுக காரர்கள் என்டோர்ஸ் பண்றாங்க. திமுக மேடைகளில் பிரச்சார மேடைகளில் அதை என்டோர்ஸ் பண்ணாங்கல்ல, இந்தியா பிளாக்குக்கே அவர் தான் தலைவராக கொண்டு வரணும் அப்படின்றத என்டோர்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஆனா அந்த வெற்றிடத்தை ஒரு சமபங்கு அவர் வந்து நிரப்பி இருக்கிறார் அப்படின்றத மறுப்பீங்களா நீங்க? இல்ல ஸ்டாலின் வந்து முழுக்க அவர் தான் அந்த தலைமையை பூர்த்தி செய்திருக்கணும் சரியா. அந்த ஒரு பெரும் தலைமைக்கான இடங்கிறது இருக்கு இல்லையா. அதாவது பெரிய மரபு இங்க வந்து இருக்கு. ஆரம்பத்திலிருந்து 1953 காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகுலிருந்து தனிப்பெரும் செல்வாக்கு கொண்ட மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை தனக்கு கீழாக வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இங்க தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். எக்ஸப்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அது ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து இடையில ஜானகி வந்தாங்க, அது வேற கணக்கு. அதை நம்ம எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஜானகி அவர்களுடைய தலைமையாக நம்ம எப்பவுமே பார்க்கறது இல்லை. ஒரு இடைக்கால சிறிய இடைக்கால ஏற்பாடு தான். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவர்கள் எல்லாருமே மிகப்பெரும் மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர்கள். அவர்கள் ஒரு தேர்தலில் தோற்கலாம், ஜெயிக்கலாம். அது தாண்டி அவர்களுக்கான மக்கள் செல்வாக்குங்கிறது வந்து இருந்தது. அந்த இடத்தை பிடித்திருக்க வேண்டியவர் வந்து ஸ்டாலின் தான். ஆனா நீங்க இந்த தேர்தல், நீங்க ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 2014 தேர்தலில், 2014 மக்களவை தேர்தலில் வந்து 44% வாக்குகளை வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த தேர்தலில் திமுக வாக்கு வங்கி 23%, கிட்டத்தட்ட டபுள். ஏடிஎம்கே வாங்குறது கிட்டத்தட்ட டபுள், 2 மடங்கு வாக்கு வங்கியை வாங்குற ஜெயலலிதா அடுத்த 3 மாத காலத்தில் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதா வந்து திருப்பி 16 மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அந்த தலைமை மீது என்ன நம்பிக்கைங்கிறது நீங்க அந்த விமர்சனங்களை விட்டுருங்க. அதுல மாரல் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்படி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலாமா, ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸோட வீழ்ச்சி, அது இதெல்லாம் கேள்வியெல்லாம் இருக்கு. அதை விட்டுருங்க நீங்க. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதா தனித்து நின்னார். 234 தொகுதியிலையும் தனித்து கேண்டிடேட் போட்டு இந்த ஒரு இப்போ ஒரு உரையாடல் இது உருவாக்குது இல்லையா. அதாவது ஒரு பெரிய கட்சியினுடைய சிம்பல்லையே மற்ற கட்சிகளும் நிற்கிறதுங்கிற ஒரு பாலிடிக்ஸ் அவர் தான் தொடங்கி வைக்கிறார். எம்ஜிஆர் கூட செய்யாத ஒரு அரசியல, யாரும் செய்யாத அரசியல் அவர் தான் தொடங்கி வைக்கிறார். அவருக்கு மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அது 1% வித்தியாசம் மட்டுமே இருக்கலாம். ஆனால் தனித்த கட்சியாக அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ பர்சனாலிட்டி பாலிடிக்ஸை பற்றி பேசும்போது இப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர்லாம் வந்து அந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ்குள்ளே வருவாங்க. அவங்க பேசுனா மக்கள் வந்து கண்ணீர் விடுவாங்க. அவங்க பேசுனா அவங்க வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவர்களுடைய பேச்சை கேட்பாங்க. இதெல்லாமே வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸில் ஓரளவு ஸ்டாலின் அவர்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஐடியாலஜி ஓரியன்டாக அவர்களுடைய கொள்கைகளை வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் இளைஞர்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்த்து இளைஞர்களையும் ஓரளவு பேச வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் கவனிக்க முடியும். இல்ல இது என்னன்னா, ஸ்டாலின் வந்து அடிப்படையில் பர்சனாலிட்டி பாலிடிக்ஸுக்கான நபராக அவரை மக்கள் அடையாளம் கண்டு அவர் 21 வாக்களிக்கவில்லை. அவர் ஒரு ஆர்கனைசேஷனல் மேனா தான் பார்த்தாங்க. திமுக என்கிற ஒரு அமைப்பு, அவரே அப்படித்தான் வளர்ந்து வர்றாரு. நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து எதிலிருந்து வளர்ந்து வர்றாருங்கிறதுல, அவர் வந்து திமுக என்ற அமைப்புக்குள் உருவாக்கப்பட்ட இளைஞரணி.
அந்த இளைஞரணியை வளர்த்தெடுத்ததுதான் ஸ்டாலினுடைய மிகப்பெரிய அரசியல் சாதனை. அதாவது முன்னெடுத்தப்பட்டது. அவர் அதுதான் வந்து மிக நீண்ட காலமாக வந்து தன்னுடைய ஒரு இதாவே வந்து செய்துட்டு இருந்தவர். சரியா? அந்த அரசியலே ஏன் செய்யறாருன்னா அதை பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் எதிரான ஆர்கனைசேஷன் பாலிடிக்ஸ் தான் அவங்க செய்யறாங்க. எம்ஜிஆர் என்கிற ஒரு பெரிய பிம்பத்துக்கு பின்னால் இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் போய் திரண்டு சேர்றத கட் டவுன் பண்ணி நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த இளைஞரணின்ற அமைப்பு உருவாக்கப்படுது. அவர் ஆர்கனைசேஷன் மேனா தான் உருவாக்குறாரு. 21 அவருக்கு வாக்களிக்கப்பட்டதும் வந்து 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கு. அப்ப பெரிதளவில் பேசப்பட்டதே வந்து அதுதான். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் வந்து இருக்கு. ஒரு அமைப்புக்குள் இவ்வளவு பொறுமையாக இருந்து வளர்ந்து வந்திருக்கிறார். ஒரு அப்பா இவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உடனடியா மகன்கள் வந்து அவசரப்பட்டு அப்பாவை வீழ்த்துவதற்கான அரசியல் செய்யறத மற்ற இடங்கள்ல பார்க்கிறோம். எனக்கு ஞாபகம் தெரிச்சு கலைஞர் வந்து இறந்தப்ப அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. ஒரு முறை அதுதான் வந்து நிறைய பேருக்கு டச் பெரிய இம்பாக்ட். கலைஞர் மரணத்தின் பொழுது ஸ்டாலின் நடந்து கொண்ட விதம்ங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய, அது வந்து கலைஞர் மரணங்கிறதும் வந்து ஒரு அன்பிரசிடென்டட், அதுக்கு முன்பு வரலாற்றில் நாம் கேள்விப்படாத ஒரு சுச்சுவேஷன். ஒரு தலைவர் இறந்த பிறகு அவர் புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது வந்து நம்ம வந்து எங்கேயும் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ அதை நிதானமா அவர் கையாளுறாரு. கலைஞரை வெறுப்பவர்கள் கூட அந்த நேரத்துல வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு, எல்லா உணர்வும் இருந்தது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஸ்டாலின் அறுவடை செய்தார். அந்த அதாவது கலைஞர் மாதிரியான திறமை தனித்திறன்கள் இதெல்லாம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். அவரே பேசி இது பண்ணிட்டார். அவர் எப்பவுமே அந்த உரையாடலுக்குள்ள போனது கிடையாது. ஆனால் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் வந்து அவருக்கு ஒரு நிதானமான பக்குவத்தை கொடுத்திருக்கு. அவர் 50 ஆண்டு கால அரசியல் ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ்ல கட்சி அரசியலுக்குள்ள அவர் தன்னை நிரூபித்திருக்கிறாருங்கிறது தான் அவருடைய பெயரே வந்து. நீங்க கட்சி அரசியலுக்குள்ள ஒரு தன்னை நிரூபித்திருக்காருன்னா எல்லா வகையிலும் தான். இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய பலவீனம் தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேல போய் தெரிஞ்சதுக்கு காரணம் 2 பேருமே வந்து ஆர்கனைசேஷன் மேன் தான். நீங்க இங்க ஒரு பாலிடிக்ஸ் சிஸ்டம் இருக்கு ஸ்டீஃபன், இங்க ஒரு அரசியல் இது இருக்கு. அந்த அரசியல் சிஸ்டத்துக்குள்ள இருந்து தான் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மேல எழுந்து வர்றாரு. அவர் காலில் விழுந்திருக்கலாம், அவர் மேல மற்ற சார்ஜஸ் இருக்கலாம், கொலைகாரர்னு சொல்லலாம், வேற என்ன வேணா நீங்க சொல்லலாம். இது அஃபென்சிவான வேர்டு தான். பட் நான் எதிர்கட்சிக்காரர்கள் சொல்ல சொன்னேன். இப்போ கொடநாடுல நடக்கிற விஷயங்களை வச்சு அல்லது அவருடைய பழைய கால வாழ்க்கையை வச்சு என்ன வேணா சொல்லலாம். அவர் முதுகுல குத்தி அரசியலுக்கு வந்தார். இதுதானே அரசியல் அங்கே இருந்திருக்கு. இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் தானே இங்க இருந்திருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் மேல வர்றாரு. இன்னொரு சிஸ்டம் இருக்கு. நீங்க பேட்ரனேஜ் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பேட்ரியாட்டிக் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேட்ரியாட்டிக் பாலிடிக்ஸ்ல இருந்து இன்னொருத்தர் மேல வர்றாரு, ஸ்டாலின் ஒருத்தர் மேல வர்றாரு. 2 பேரையும் ஒப்பிடும் பொழுது ஒரு கட்டத்துல, அதாவது எதிர்பாராத ஒப்பிடுது, எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் எதிரெதிராக நிற்பார்கள்னு யாருமே கற்பனை பண்ணது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஜெயலலிதாவுக்கு எதிரான பிம்பமாக தன்னை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினோட அரசியல் விருப்பமாகவே இருந்தது. ஒருவேளை 16 தேர்தலில் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான பிம்பமாக கலைஞர் இல்லாமல், கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னெடுத்து தேர்தலை சந்தித்திருந்தால் தெரியல அந்த தேர்தல் எப்படி இருந்துக்கணும். அப்போ ஒருவேளை அந்த வெற்றி அவருக்கு கிடைத்திருந்தால் கூட அவர் இந்த இடத்தை வந்து இந்த இப்ப இன்றைக்கு கட்டமைக்கப்படுகிற பிம்பம் இருக்குல்ல, பர்சனாலிட்டி அப்படின்றது, அந்த இடத்தை அவர் அட்டைன் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் அப்படியான வெற்றியை பெறவே இல்லை. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் வெற்றி பெறுறாரு. நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த நமக்கு நாமே முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து ஒரு அக்ரெசிவ் மேன், அவர் வந்து கொஞ்சம் கோவப்படுவார், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தோற்றம் இருந்தது. நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனா வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன், எதையும் நிதானமாக கையாளக்கூடியவர், அதிர்ந்து பேசாதவர், எல்லாத்தையும் அரவணைத்து போகக்கூடியவர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. அவர்கிட்ட இன்னைக்கு வந்து யார் பேட்டி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்றப்ப அஸ் அ பர்சனா அவரே சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, இந்த நிதானம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஸ்டாலின் மேல ரொம்ப வலுவா பதிய தொடங்கினதுக்கு காரணம் வந்து 2014-16 தேர்தலுடைய அனுபவங்கள். 2014 தேர்தலில் வந்து காங்கிரஸ் உறுதியாக கூட்டணியில் வேண்டாம்ன்ற முடிவை ஸ்டாலின் தான் எடுக்கிறார். அந்த தேர்தலில் வந்து 2016 தேர்தலில் விசிகா போன்ற கட்சிகள் உறுதியாக கூட்டணிகள் வேண்டாம்ங்கிற முடிவை ஸ்டாலின் தான் எடுக்கிறார். இதை அந்த தலைவர்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இதை திருமாவளவன் பதிவு செஞ்சிருக்காரு, காங்கிரஸில் இருக்கவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ 2019 வந்து கலைஞர் மரணத்துக்கு பிறகு வரும்பொழுது எல்லாரையும் அரவணைச்சு போகணும். இப்போ அந்த தேர்தல் 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரு அலையன்ஸ் வந்து செட் ஆகுது. காங்கிரஸோட சேர்த்து ஒரு உறுதியான அலையன்ஸ் வந்து செட் ஆகலை, எங்கேயுமே வந்து செட் ஆகலை. யூபியில் ஒரு முயற்சி செய்து அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருந்தது. யாரு? அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி, உத்தரப்பிரதேசத்தின் மகன்கள் 2017 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்திருந்து அது 2019 அவர்கள் கூட்டணியும் வைக்கல. அப்போ வந்து சரியா, அப்போ இந்தியா முழுவதும் கூட்டணி இல்லாத ஒரு சூழல் இருந்தபோது இங்க ஒரு மாடல் கூட்டணி வந்து அந்த நேரத்தில் உருவாக்கப்படுது. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், மையத்துக்கு இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள், நீங்க அப்படி எடுத்துக்கலாம், லெஃப்ட் டு த சென்டர் பார்ட்டிஸ், எல்லா கட்சிகளும் சேர்ந்து வலது அரசியலை எதிர்ப்பது.
அப்படின்ற ஒரு இடத்த வந்து முன்வைக்கிறாங்க. அந்த இடம் தான் வந்து ஸ்டாலினுக்கு நிதானம்ங்கிற ஒரு பெயரை வந்து ஒரு மதிப்பீட்டை வந்து அதிகமாக அவர் வந்து கொடுத்தது. ஆனா 26 தேர்தலில் அந்த நிதானத்தை நம்ம பார்க்க முடியல இல்லையா? இப்ப நீங்க ஒரு இயல்பா ஒரு கேள்வியை அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே கேட்கறாங்க. நீங்க பேசியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க, சரியா? இந்த 10 சீட்டை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்திருந்தா இந்த அலையன்ஸ் இன்னும் வேற மாதிரி இன்டாக்டா தெரிஞ்சிருக்குமே இல்லையா? இப்ப அவங்க கேட்டது 35 சீட்டு தான், காங்கிரஸ் கேட்டது 35 சீட்டு தான். 35 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்து ஒரு விசிகாவுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க உங்களுக்கு என்ன சவால் உருவாகுதோ, நீங்க என்ன சவால் உருவாகுதுன்னு நீங்களே பேசுறீங்க. விஜய் என்கிற அரசியல் தலைமை உள்ள நுழைவதால் சிறுபான்மையினர் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், தலித்துகள் வாக்குகள் எங்களுக்கு போகுது, அதுல ஒரு பெரிய உடைசல் வருது, அவர் அந்த வாக்குகளை திமுக கூட்டணியில இருந்து எடுக்கிறார். இதை வந்து திமுகவே சொல்லுது. சரி, இப்ப காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்ததுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, காங்கிரசின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையை யார் உருவாக்கி கொண்டார்? திமுக தான் உருவாக்கிக்குச்சு. நீங்க உள்ளுக்கு இதை வெளியில் நடந்த விஷயம் வந்து 75 இடங்கள் கேட்டீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? இல்ல 40 இடம் கடைசியா பேசப்பட்டது தகவல்கள் எல்லாருமே தெரியுங்களா? கடைசியா அவங்களுக்கு பேசினது வந்து 40 ஒரு இடங்கள், 47 இடங்கள் தான். 2016 தேர்தல் உள்ள நம்பர்ஸை கொடுங்க. 2011 63 சீட்டு, 16 41 சீட்டு, 21 25 சீட்டு, 25ங்கிறது நாங்க உங்களுக்காக ஏத்துக்கொண்டோம். அதை வந்து மாணிக்கம் தாக்கூர் போட்டவங்க பேசினாங்க. 40 இடங்கள் காங்கிரஸ் கேட்கும்போது திமுக கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து கட்டமைப்பு ரீதியாக கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றத. இல்ல, அதுக்கு அவங்களே பதில் கொடுத்தாங்க. டேட்டா பாயிண்ட்ஸோட அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலையும் காங்கிரஸோடைய நிலையை சொல்றாங்க. இல்ல என்னன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக இல்ல, இப்போ இதுல எனக்கு ஒரு முரண்பாடு கேட்பதற்கான இல்ல, எனக்கு ஒரு முரண்பாடு வச்சுக்கோங்க. இப்ப திமுக ஒரு நம்பர் சொல்லுது, நாங்க சர்வே பண்ணோம். திமுக நம்பர் சொல்லுது, நாங்க சர்வே பண்ணோம். இந்த சர்வேல எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, இந்தந்த தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரியா? நாங்க இவ்வளவு பூத் கமிட்டி நிரப்பி இருக்கோம் இப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிறோம். காங்கிரஸ் ஒரு நம்பர் சொல்லுது, திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் வந்து ஒரு நம்பர் சொல்றாங்க, நாங்க சர்வே பண்ணோம். இல்ல, அதான நடந்துச்சு. தாவேகாக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு. காங்கிரஸ்ங்கிறது நாட் ஜஸ்ட் அ பார்ட்டி, இட்ஸ் எ கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ். இல்ல, காங்கிரஸ் வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலத்தை வித்து அவங்க பார்கெயின் பண்ணல. எங்களை விஜய் கூப்பிடுறாரு, தாவேகாவோட நாங்க போனோம் அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய சேலஞ்சா மாறும் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்கெயின் பிச்சா வச்சதா சொல்றாங்க. இல்ல, அதுவும் என்ன நடந்துச்சு, அது நடக்க தானே செய்யும். இப்ப நீங்க வந்து தேமுதிக என்ன பண்ணுச்சு? தேமுதிக இங்க எப்படி 10 சீட் வாங்கிட்டு வந்துச்சு? நீங்க அதிமுகவோட பேரம் பேசி தானே இங்கேயும் வந்தாங்க. அவங்க வந்து எல்லா கட்சிகளும் இதை தானே செய்யறாங்க, சரியா? தேமுதிகவுக்கு 10 சீட் அகாமடேட் பண்றத காங்கிரஸ் அகாமடேட் பண்ணி, நீங்க ஆப்போசிட் அணில இருந்து ஒரு கட்சி வருது அப்படின்னா அதை நீங்க வெல்கம் பண்ணுவீங்க. ஒரு ஆர்டர். அதனால என்ன, இப்போ உங்க கூட டிராவல் பண்ணவங்களே வந்து இன்னொருத்தரங்களை கூப்பிடுறாரு, நாங்க அங்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கூடுதல் இடங்கள் கேட்பது அப்படின்றது எப்படி நியாயமாகும்? இல்ல, நீங்க அது பயமுறுத்தின்ற வார்த்தையெல்லாம் எப்படி வருது? எனக்கு அதுவே புரியலையே. இது பேரம் தானே. அதுவும் அதே பேரத்தை தானே தேமுதிகவும் பண்ணாங்க. இல்ல, இதுல தேமுதிக அவருடைய டிமாண்ட்ஸ்ல என்னென்னலாம் இருந்ததுன்ற விவாதங்கள் வெளியிலேயே இருக்கு இல்லையா? காங்கிரஸ் அந்த விவாதங்களுக்குள்ள வரல. இன்னமும் சொல்ல போனா இடையில் வந்துட்டு தினம் மலரில் வந்து ஒரு செய்தி வந்து வருது. என்னன்னா, திமுக வந்துட்டு காங்கிரஸுக்கு செய்தி அனுப்பி, இந்த செய்திகள் எங்கிருந்து உருவாக்கப்படுது இதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள முடியும், சரியா? எப்படி, யார் இந்த செய்திகளை கொடுத்திருப்பா, எப்படி உருவாக்கணும்? அஸ்ஸாம் மாநில தேர்தல் செலவை, அஸ்ஸாம் மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் செலவை திமுக கவனிச்சுக்கிறோம், அதுக்கு பதிலாக நீங்க இங்க 25 சீட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு எங்க கூட கூட்டணியில இருங்க என்ற ஒரு செய்தி காங்கிரஸுக்கு திமுக சார்பில் சொல்லப்பட்டதா ஒரு செய்தி வந்து வருது. தேர்தல் நேரங்கள்ல எல்லா விடப்படும். அதுதான் சொல்றேன், இந்த நெகோசியேஷன்ஸ் எப்படி நடக்குது? அது எப்படி ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு தேசிய கட்சி 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சி வந்து ஒரு மாநில கட்சி கிட்ட தேர்தல் செலவுக்கு காசு வாங்கிக்கிட்டு ஒரு அந்த மாநிலத்தில் மட்டும் சீட்டை குறைச்சுப்பாங்க. அப்ப இங்க உரையாடலில் வந்து உங்கள் நண்பர்களோடு நீங்கள் இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா, ஸ்டாலின் இமேஜ்ல நிதானம் அப்படின்னு, அந்த நிதானம் இந்த முறை தவறி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? புரிஞ்சுக்கணும் இல்ல, அவங்க கூட தானே இருக்காங்க. கூட இருக்கிறது பலமா தெரியலையே. இப்போ கூட இருக்கிறது பலமா தெரியலையே. அதை ராகுல் காந்தி வந்து ப்ரூவ் பண்றாரு. கூட இருக்கிறது பலமா. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்துட்டாரு. இன்னைக்கு கன்னியாகுமரியில போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. 2வது டைம் வந்துட்டாரு. இல்ல, இதே வேலையை வந்து ராகுல் காந்தி இதுக்கு முன்பும் செய்திருக்கிறார், சரியா? அவர் வந்து தான் ஒரு அதிருப்தியில இருக்கிறேன்னா அதை வெளிப்படையாக காட்டக்கூடியவர். ஏன்னா அவர் காங்கிரஸை பொறுத்தவரை அவர் ராகுல் காந்தியினுடைய தலைமைங்கிறது அவர் நேரடியாக தான் தொண்டர்கள் உணர்வுகளோடு இருக்கிறேன் என்பதை அவர் வந்து எப்பவுமே காட்டிகிட்டே இருந்திருக்காரு. சோனியா காந்தி தலைமைக்கும் ராகுல் தலைமைக்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு இது வந்து, சோனியா வந்து பல நேரங்களில் தலைவர்களை ஆதரிப்பார்.
இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய உணர்வுகள். ஏன்னா அவங்க போயிட்டு டேக்கிள் பண்ணுவாங்க, அந்த பிளேஸை அவங்க ஃபில் பண்ணுவாங்கன்னு அவங்க நம்புவாங்க. ராகுல் எப்பொழுதுமே அது வந்து கிட்டத்தட்ட பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் மட்டும் தான். ராகுலுக்காக காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்களுக்காக ராகுல், இந்த காம்பினேஷன் தான் அவர் உருவாக்க நினைக்கிறார். அவர் 2009 தேர்தலிலும் சரி, 2011 தேர்தலிலும் சரி, 2009 மக்களவை தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், இதே அதிருப்தியை அவர் காட்டியிருக்கிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் 63 சீட்டு வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டது. 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் ராகுல் வந்து ஹெலிகாப்டர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசுவோம். விஜய் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு, அரசியல் கட்சி தொடங்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி பாஜக, அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இத்தனை பேரும் எதிர்த்தும் திமுகவுக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை வந்து பெரிய அளவில் உருவாக்க முடியல. இல்லை, மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இது அப்படின்ற அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? இல்ல, இப்ப நீங்க இதுல 2 இருக்கு. மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு இதை உருவாக்க முடியலன்னா எங்க உருவாக்க முடியலன்னு இருக்கு. நீங்க சோசியல் மீடியால போனா மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு தான் பேசுறான், உண்டா இல்லையா? ஆனா நம்ம அதை என்ன நெக்லெக்ட் பண்றோம் அப்படின்னா அது சோசியல் மீடியா. இப்போ நீங்கள் வந்து 2021 எலெக்ஷனையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி மீது நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்போ வந்து அந்த ஓராண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா திமுக நிறைய போராட்டங்களை கட்டமைச்சாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், குறிப்பாக வந்து அசோசியேஷன்ஸ், அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க, தொழிற்சங்கங்கள், இவங்கள்ட்டெல்லாம் பேசி அவங்க வந்து ஒரு போராட்டங்கள்லாம் வந்து கட்டமைச்சாங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது உருவானது. அந்த மாதிரியான ஒரு அரசுக்கு எதிரான மனநிலை இப்ப இல்லையே. இல்ல, என்னன்னா இது வந்து நாட் ஜஸ்ட் அன் ஆன்டி இன்கம்பன்சி. இது வந்து திருப்பி வந்து என்னன்னா, இந்த தேர்தல் என்பது 2. ஒன்னு ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ். அது ஆன்டி இன்கம்பன்சியால் வந்து உருவானது கிடையாது. அது கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசில் நடந்த மாற்றங்களால். 2014 தேர்தல், அதான் முதல்ல அந்த உதாரணம் சொன்னேன். 2014 தேர்தலில் அந்த கிட்டத்தட்ட இதே மாதிரியான தேர்தல் தான், 26 மாதிரியான 4 முனை போட்டி தான். அது நீங்க அதிமுக தனியா நிக்குது, திமுக காங்கிரஸ் இல்லாத திமுகவாக தனியா நிக்குது, காங்கிரஸ் இல்லாத IUML + VCK மட்டும் உள்ள கூட்டணியாக தனியா நிக்குதுன்னா இந்த சிறு கூட்டணியோட நிக்குது. காங்கிரஸ் தனியா நிக்குது. இன்னொரு பெரிய கூட்டணி மோடிக்கு கீழ் வந்து கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் வந்து தேமுதிக, பாமக, மற்ற கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. 4 முனை போட்டி தான் அது, வேலிடான. ஏன் அது 4 முனை வேலிடான 4 முனை போட்டினா தேசிய தேர்தல் அது. அப்ப காங்கிரஸ் ஒரு ஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அது வேலிடான 4 முனை போட்டியா கருத வேண்டியிருக்கு. அந்த தேர்தலில் யாரையும் நாங்க நம்பல, மற்ற 3 சக்திகளையும். அதாவது தமிழ்நாட்டுக்கான டெல்லி அரசியலை உருவாக்கி கொடுத்ததில், ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொடுத்ததில் பெரிய பங்கு வகிக்கக்கூடிய திமுகவை நாங்க நம்பல. அப்ப அது வரைக்கும் அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி, அவர்களையும் நாங்க நம்பல. ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸே நம்பல, ஆட்சிக்கு வர விரும்புகிற பாஜகவே நாங்க நம்பல. நாங்க ஜெயலலிதாவை நம்புகிறோம் அப்படின்னு 44% பேர் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அதே ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதா தான் 2016 வாக்களிக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய திடீர் மரணம். நீங்க 16 தேர்தலே என்ன நடக்குது பாருங்களேன். 16 தேர்தலே வந்து ஒரு புதிய லீடர்ஷிப்புக்கான யுத்தமாக தான் நடந்தது. ஸ்டாலின் என்கிற ஒரு புதிய தலைவர் வந்து என்னை நம்புங்கள்னு தன்னை வந்து செல் பண்றாரு. திமுகவை இதுவரைக்கும் அப்போ அந்த 2016 பிறகுலிருந்து நீங்க ஸ்டாலின் கொடுத்த பேட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. 2017 தி ஹிந்துக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, தலைப்பே இதுதான், திமுகவை அதனுடைய பழைய தவறுகளில் இருந்து நான் மீட்டெடுக்க விரும்புகிறேன். அவரே சொல்றாரு. ஆனா நிறைய கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அது எவ்வளவு வேலிடா ப்ரூவ் ஆகிருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப வந்து திமுகல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நிறைய அந்த ரவுடித்தனம் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற பொதுவான பார்வை, அந்த விமர்சனத்தை தான் நம்ம சொல்றோம். குறிப்பிட்டு யாரையும் தாக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எப்படி பாஜகல உங்களுக்கு சென்ட்ரல் லீடர்ஷிப் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து லாஸ்ட் மேன் வரையும், பார்ட்டி கேடர் வரையும் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு நடைமுறை இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு திமுகலையும் இருப்பது போல தானே தெரியுது. இப்ப 2 இருக்கு இதுல வந்துட்டு. நீங்க திமுக, நீங்க கேட்டது ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி. இன்ஃபேக்ட் இந்த மாற்றத்தை திமுகவுக்குள் கொண்டு வந்ததுல முக்கியமான ரோல் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா 2011 தேர்தல் மோசமான தோல்விக்கு பிறகு கட்சி வந்து இந்த மாதிரி அங்கங்க ஒரு வட்டார தலைவர்களால், செல்வாக்கு மிக்க வட்டார தலைவர்களுக்கு கீழாக கட்சி சுருண்டு கிடப்பதை மாற்றணும்னு அவர் தான் மாவட்ட செயலாளர் 32 இருந்தது, 64 உயர்த்தி இன்னைக்கு 74, 75, 76 அப்படின்றது வந்து இருக்கு. ஆனால் மாவட்ட செயலாளர் பதவிகளை உடைத்து கொடுத்து நீங்க வந்து அதிக மாவட்ட செயலாளர் உருவாக்குறதுக்கும் அவர்களிடம் அதிகாரம் கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? அதிகாரம் இல்லாத எஸ்பாஸ் ஆட்டிடியூடுக்குள், அல்லது வந்து மேலே என்ன சொல்றாங்களோ அதை மட்டும், இந்த மேலே என்ன சொல்றாங்க அதை மட்டும் கேட்டுக்கிறோம் அப்படின்றதுல 2 டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சென்ட்ரலைஸ்டு கமாண்டிங் சிஸ்டத்தை எப்படி உருவாக்குனீங்கிறது இருக்குல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒத்தை தலைமையா உருவாக்குறீங்களா,
அல்லது இதர உங்களுடைய பலத்தால், ஒரு அதிகாரம்ன்றது ஒரு பலம், பணபலம்ங்கிறது ஒரு பலம், இந்த பலங்களால் உருவாக்குறீங்களா அப்படின்னு அது வந்து வித்தின் a day அவர் சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா வந்து நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பேசுறீங்க அப்படின்றத கவனமா பேசுங்க. நீங்க வந்து போற போக்குல பேசிடாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய தன்மை, அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு அவர் பேசுனது. காலையில எந்திரிச்சோன்னே என்ன நடக்குமோ தெரியல எனக்கு, அந்த மாதிரி தான் பயத்தோட தூங்குறேன் அப்படின்னு இப்ப நீ சொன்ன கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராசஸ் அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஏன் அவர் ஒற்றை நபரா தெரியுறாரு எல்லா கேம்பெயின்லயும் அப்படின்னா, இல்ல ஒற்றை நபராக அவர் மாத்திருக்காங்க திமுக. அது 21 தேர்தலில் நானே மற்ற தலைவர்களை பேட்டி எடுத்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் அங்க இந்த கலைஞர் செய்திகள் வேலை பார்க்கும்போது. சரியா? ஸோ அப்போ வந்து அது அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செல்வாக்கு, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஆதரவு, அந்த தலைமைகளுக்கு மேல் ஒரு தலைமை, அதான் ஒரு ஆர்கனைசேஷனல் மேனாக ஒரு முழுமையாக முன்னெடுத்து. பொன்முடி பேசின ஒரு வார்த்தை வந்து இப்போ வரைக்கும் இப்ப வரையும் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. இந்த மாதிரி வந்து அவர்களுடைய அந்த வயதுக்கேற்றவாறு கடந்த காலங்களில் பேசின மாதிரி பேசினாங்க அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியா காலத்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுது அப்படின்றத உணர்ந்துதான் நானே வந்து எல்லா பாரத்தையும் சுமந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தன்மை தானே தெரியுது. இல்ல நானே எல்லா பாரத்தையும் சுமந்து கொள்றேன்றது உங்களுக்கு எவ்வளவு வெற்றியை கொடுக்குதுன்றது மட்டும்தான். அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்றது உண்மை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது வந்து எல்லாரையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு அல்லது தேவையில்லை, அது வந்து சிக்கல்களை விடாது, அது பலத்தை விட பலகீனங்கள் அதிகமாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைக்கு வந்துட்டு எல்லா பாரத்தையும் நானே சுமந்துக்கிறேன்னு ஸ்டாலின் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி தெரியல, கன்ஸ்ட்ரக்டிவா பேசலாம் அப்படின்றது தானே. இப்ப எல்லாருமே இப்ப நேரு பாத்தீங்கன்னா அவர் வந்து பட் எதை பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசணும் அப்படின்றது தான் ஒரு அணுகுமுறையா தோணுது. இல்ல இப்ப அது மற்ற எல்லாரையுமே நம்ம குறை சொல்ற மாதிரி ஆயிடும். மற்ற ஏன்னா அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, அவர்களும் 40-50 ஆண்டு காலம் அரசியல் இருந்துதான் வந்திருக்காங்க. இன்னொன்னு இதே பாணியிலான பேச்சை பல ஆண்டுகளாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். காலகட்டம் மாறி இருக்கு, அது அதனுடைய பார்வைகள் வந்து மொத்தமா வேற மாதிரி மாறி இருக்கு. இதே பேச்சை இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அவங்க வந்து காலகட்டம் மாறினால அது ரொம்ப குரூவலா, ரொம்ப அநாகரிகமா நமக்கு வந்து தெரியுது. இல்ல நீங்க அதை விட்டுருங்க, நீங்க என்ன பட்ட தலைவர்கள் பேசுறது இது அந்த இதை வந்து விட்டுருங்க. ஆனால் வந்து நீங்க அப்படி பார்த்தால் ஒற்றை தலைமையாக அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு துணை அப்படின்ற ஒன்றை இம்மிடியேட்டா இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்துருக்கணும்னு தேவைப்படுது. சரி ஓகே, கொண்டு வந்துட்டாங்க, பண்ணிட்டாங்க, அது ஓகே. அதை கன்சிஸ்டண்டாவது எடுத்துட்டு போயிருக்கணும். அந்த ஏற்பாட்டை கன்சிஸ்டண்டாவது அதுல என்ன சிக்கல், அதுல ஒரு குழப்பம் இருக்குல்ல. நீங்க 24 செப்டம்பர் வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. 24 செப்டம்பருக்கு பிறகு அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் என்ன இருந்தது? 24 அக்டோபரில் இவர் வந்து மாநாடு போடுறார், விஜய் வந்து மாநாடு போடுறார். விஜய் மாநாடு போட்ட உடனே உதயநிதியோட பாலிடிக்ஸை இவர்கள் வந்து அப்படியே பின்வாங்கிட்டாங்க. அது அத்தனை பேரும் நம்ம அதை வந்து உணர முடியுது இல்லையா? 26 தேர்தலுக்கு உதயநிதியை தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவார்கள் என்ற பார்வை அவர் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்ட போதே வந்தது. உண்டா இல்லையா? இந்த செய்தியாகவே எல்லாருக்கும் தெரியும், ஒரு தகவலாகவும் திமுக நடக்கிற விவாதமாகவுமே தெரியும். பின்வாங்கினாங்க. விஜய் மீதான இருக்கக்கூடிய ஒரு இதனால விஜயா உதயநிதியான் வந்துட்டா அது விஜய்க்கு ஒரு மிக எளிதாக மாறிவிடும். அதற்கு பதிலாக இது வந்து இதற்கு முன்னாடி திமுக இதுல ஒரு அனுபவம் இருக்கு. வைகோவா ஸ்டாலினான் வந்துட்டா வைகோ அந்த இடத்தில் எளிமையாக வெற்றி பெற்று விடுவார் அப்படின்றதுனால வைகோவா ஸ்டாலினான் மாற வேண்டிய சண்டையை வைகோவா கலைஞரான மாற்றி கலைஞர் வந்து வைகோவை வீழ்த்தினார். இது வந்து திமுகவுக்குள் நடந்த ஒரு உட்கலகத்துக்குள் இருக்கிற ஒரு படிப்பினை இது. சரியா? அதே மாதிரியான ஒரு அனுபவம் மாதிரி இப்ப அதே மாதிரியான அனுபவம் என்ன கை கொடுத்துருக்குங்கிறது இருக்குல்ல. நீங்க திருப்பி விஜயினுடைய இதை வந்து இது பண்றது ஈக்குவல் பண்றதுக்காக இவர் ஒரு முயற்சிகள் நிறைய செய்யறாங்க. நீங்க அந்த முயற்சிகளுக்கான தளம்ங்கிறது இருக்குல்ல. இப்ப நீங்க சோசியல் மீடியாவை என்கேஜ் பண்ண நினைக்கிறீங்க இல்லையா? அதான் நீங்க ட்ரை பண்றீங்க. சோசியல் மீடியா என்ன என்கேஜ் ஆயிருக்கு? ஆடுல தான் என்கேஜ் ஆகுது. திமுக கொடுத்திருக்கக்கூடிய விளம்பரங்கள் இருக்குல்ல, அதுல தான் என்கேஜ் ஆகுது. செல்ஃபா வாலண்டியராவோ அல்லது உங்கள் கட்சி சார்ந்த நபர்கள் போய் அதில் பேசுறதன் மூலமாகவோ அல்லது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அது வந்து பரவலா வைரல் ஆகிறது இது நடக்கல. இதை நம்மளால பார்க்க முடியல. அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதும் அவர்கள் அந்த உங்களுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ளாத, அதாவது நீங்க முயற்சிக்கிறதையே அவங்க ட்ரோலா தான் மாத்துறானுங்க. இதுக்குள்ளதான் வந்து அந்த சிக்கல் வந்து இருக்கு. வேறஸ் நீங்க அதுக்கு பதிலா இந்த ரோலை வந்து நீங்க உதயநிதிட்ட கூட நம்பிக்கையை கொடுத்துருக்கலாமே. அப்ப நீங்க அந்த இடத்துல உதயநிதியை நம்பலங்கிறது தானே அதை காட்டுது. நீ போய் யங்ஸ்டர்ஸ் என்கேஜ் பண்ணு, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. அந்த கான்ஃபரன்ஸ் நீங்க எடுக்கல. அறிவு திருவிழா போன்ற நிகழ்ச்சி, அறிவு திருவிழா எத்தனை பேருக்கு தெரியுமா? இல்ல அறிவு திருவிழா ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியா அதை நடத்தினாங்க. சரியா? அது திமுகவுக்குள் நடத்தி கொண்ட நிகழ்ச்சியா தான் இருந்தது.
அது எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல 61 நாள் வெளில சொல்லிட்டனால அப்படி பேர் இருக்கிறதுனால அது வெளில தெரியுது. அது பொதுமக்கள் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தி, அதுவுமே வந்து என்னன்னா ஒரு பேக்கப் ஐடியாவோட ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் அது. நீங்க அறிவுத்திருவிழான்றது அதை நீங்க பாருங்க, அது வரைக்குமான திமுக கண்ணோட்ட பார்வையிலிருந்து முரண்பாடான ஒரு விஷயம் அது. நீங்க திமுக மட்டுமே கலந்து கொண்ட திமுக திராவிட இயக்க சிந்தனைகள் புத்தகங்கள் மட்டுமே விவாதிக்கப்பட்ட இதுவா அது வந்து இல்லை. மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், ரெண்டு தரப்பை சேர்ந்தவர்கள், அப்புறம் தலித் அமைப்புகள் எல்லாரையும் சேர்த்து தான் பண்ணாங்க. என்ன லெவலில் கை கொடுத்துருக்கு. இப்போ அந்த டீடைல்டு அனாலிசிஸா ஒரு பர்சனாலிட்டி பாலிடிக்ஸை வச்சு நம்ம பேசும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருந்தது, அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்களும் முழுமையா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.